வெல்கம் டு டிடெக்டிவ் டிகோட்ஸ். மகளையே சீரழிக்க துணிந்த தந்தை, அதற்கு உடந்தையாக இருந்த கொடூர தாய், இருவரையும் கொலை செய்த அண்ணன். சேலம் மாவட்டத்தில் நடந்த இரட்டை கொலை சம்பவம். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள கோனேரிப்பட்டி பூசாரி காட்டை சேர்ந்தவர் 45 வயதான பழனிசாமி. இவர் கோவில் விழாக்களில் பட்டாசு வெடிக்கும் வேலை செய்து வந்திருக்கிறார். இவருடைய முதல் மனைவி ஜெயந்தி, இவர்களுக்கு ஆகாஷ் மற்றும் சஞ்சய் என்ற 2 மகன்கள் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2வது மகன் சஞ்சயுடன் ஜெயந்தி வசித்து வந்துள்ளார். இதனை அடுத்து கணவரை பிரிந்து 17 வயது மகளுடன் வசித்து வந்த 40 வயது ஜெயலட்சுமி என்பவரை பழனிசாமி 2வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் ஒரே வீட்டில் பழனிசாமி தனது 2வது மனைவி ஜெயலட்சுமி, மகன் ஆகாஷ் மற்றும் ஜெயலட்சுமியின் மகள் ஆகியோருடன் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். ஆகாஷ் இளம்பிள்ளையில் உள்ள தனது சித்தப்பா அருள் என்பவரது இறைச்சி கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவ்வாறாக ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் பழனிசாமிக்கு தன்னுடைய 2வது மனைவியின் மகள் மீது ஆசை ஏற்பட்டுள்ளது. அவர் தன்னுடைய மகளை தவறாக அணுகியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மகள், அப்பா வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா என கதறி அழுதுள்ளார். இதை சிறிதும் கண்டுகொள்ளாத பழனிசாமி பல முறை தவறான முறையில் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அந்த மகள் தன்னுடைய மூத்த குடி அண்ணனான ஆகாஷிடம் இதை கதறி அழுது புலம்பியுள்ளார். இந்த நிலையில் பழனிசாமி மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி முதல் காணவில்லை. இது குறித்து மகுடஞ்சாவடி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஆகாஷை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் தந்தை பழனிசாமி மற்றும் சித்தி ஜெயலட்சுமி ஆகியோரை இறைச்சி வெட்டும் கத்தியால் துண்டு துண்டாக வெற்றி கொண்டதும், உடல் பாகங்களை 3 சாக்கு பைகளில் மூட்டையாக கட்டி ஏகாபுரம் மற்றும் தாளையூர் ஏரிகளில் வீசியதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு ஜெயலட்சுமியின் மகளும் உடந்தையாக இருந்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அந்த ஏரிகளுக்கு சென்று உடல் பாகங்களை மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்த இரட்டை கொலை தொடர்பாக ஆகாஷை போலீஸ் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஆகாஷ் போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், தந்தை பழனிசாமி, சித்தி ஜெயலட்சுமி மற்றும் அவருடைய 17 வயது மகள் ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தேன். சமீப காலமாக தந்தை பழனிசாமி சித்தி மகளிடம் தவறாக நடக்க முயன்று கொண்டிருந்தார். இது குறித்து தங்கை என்னிடம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த 15ஆம் தேதி இரவு மீண்டும் எனது தந்தை தங்கையிடம் தவறாக நடந்து கொண்டார். இதை பார்த்து ஆத்திரமடைந்த நான் தந்தையை பிடித்து கீழே தள்ளினேன். இந்த நேரத்தில் அங்கு வந்த சித்தி ஜெயலட்சுமி என்னிடம் ஏன் அவரை அடிக்கிறாய் என கூறி என்னை அடிக்க பாய்ந்தார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற நான் தந்தை பழனிசாமி மற்றும் சித்தி ஜெயலட்சுமி ஆகியோரை கீழே பிடித்து தள்ளி இறைச்சி வெட்டும் கத்தியால் வெட்டி கொன்றேன். மேலும் அவர்களது தலை, கை, கால்களை தனித்தனியாக வெட்டினேன். பின்னர் உடல் பாகங்களை தங்கையுடன் சேர்ந்து சாக்குப்பைகளில் போட்டு கட்டினேன். அந்த சாக்குப்பைகளை மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்று ஏகாபுரம், தாளையூர் ஏரிகளில் வீசினேன். பின்னர் அக்கம்பக்கம் உள்ளவர்கள் என்னிடம் தந்தை மற்றும் சித்தி குறித்து கேட்டனர். அவர்களிடம் வெளியூருக்கு வேலைக்கு சென்று விட்டதாக தெரிவித்தேன். பின்னர் போலீசார் விசாரணை வளையத்தில் நான் சிக்கிக் கொண்டேன் என்று தனது வாக்குமூலத்தில் கூறியிருந்தார்.
கொடூர தந்தையிடமிருந்து தனது தங்கையை காப்பாற்ற தந்தையையும் சித்தியையும் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்திருப்பது சேலம் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சமகாலத்தில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அதை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் நீங்கள் கேட்க விரும்பினால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய தமிழ்நாடு காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.